இது ஒரு அழகான படைப்பு கதை. ஆண்டவர் ஆரம்பித்த வாட்ஸ்அப் கதை. கடவுள் ஆரம்பித்த வாட்ஸ் ஆப்பு கதை. கேக்குறீங்களா? கடவுள் ஒரு நாள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை துவங்கினார். அதற்கு உலகம் என்று தலைப்பிட்டார். மகிழ்ந்தார். அதில் வானத்தையும் பூமியையும் முதலாவதாக சேர்த்தார். ஆக மகிழ்ந்தார். அடுத்து சூரியன், கடல், மழை, ஆறு, குளம், மரங்கள், விலங்குகள், பறவைகள், ஊர்ந்து செல்லும் பிராணிகள் என அனைத்து அப்பிராணிகளையும் வரிசையாக சேர்த்தார். முதலில் அகமகிழ்ந்தார், இப்பொழுது புறமகிழ்ந்தார். எல்லாவற்றையும் சேர்த்து விட்ட பிறகு வாட்ஸ்அப் குரூப் வெறுமையாக இருப்பதை கண்டார். ஆகவே என்ன செய்தார் தெரியுமா? மனிதனை சேர்த்தார். மனிதனை சேர்த்த கடவுள் மிகவும் அகமகிழ்ந்து போனார். அவன் அதில் அட்டகாசமாகவே ஆக்டிவாக இருந்தான். விதவிதமாக போஸ்ட் போட்டான். பார்த்த கடவுள் பெருமகிழ்ச்சியாகி போனார். இனி இந்த குழுவுக்கு நான் தேவையில்லை, மனிதனே இந்த குழுவை நல்லபடியாக வழிநடத்தி செல்ல கடவானாக அறிவித்துவிட்டு மனிதனை குரூப் அட்மின் ஆக்கிவிட்டு அவர் லெப்ட் ஆகி விண்ணகம் ஏறிவிட்டார். கொஞ்ச நாட்கள் நன்றாகத்தான் செயல்பட்டான் அந்த மனிதன். ஆனால் காலப்போக்கில் தனது வேலையை காட்ட ஆரம்பித்து விட்டான் மனிதன். சுயநலத்தையும் சுய லாபத்தையும் நோக்கினான். கடல், மழை, விலங்குகள், பறவைகள், ஊர்ந்து செல்லும் பிராணிகள், மரங்கள், குளங்கள், ஆறுகள் போன்றவற்றை ஒவ்வொன்றாக நீக்கி நீக்கி ரிமூவ் பண்ணி கதற விட்டு விட்டான். அவர்களுக்கு பதிலாக ஷாப்பிங் மால், மல்டிடெக் அப்பார்ட்மெண்ட், கரும்புகை ஃபேக்டரிகள், 8 வழிச்சாலைகள் போன்றவற்றையெல்லாம் அதில் ஆட் பண்ணினான். இதனால் கடும் கோபம் கொண்டது மழை. என் நண்பர்கள் இல்லாத இந்த குரூப்பில் நான் இருக்க மாட்டேன். இப்படி கோபத்துடன் லெப்ட் ஆகி சென்று விட்டது. ஆனால் பார்த்தது சூரியன். அட்மின் மனிதனை பார்த்து கொக்கரித்தது, உங்களை என்ன செய்கிறேன் பார். லெப்ட் ஆகாமலேயே உள்ளேயே கடந்தது. உள்ளே இருந்து கொண்டு பூமியின் மேல் தனது அதிமிக வெப்பத்தை கக்கியபடியே தனது கோபத்தை மனிதன் மீது எக்கச்சக்கமாக உச்சபட்சமாக காட்டிக்கொண்டே இருக்கிறது. இப்ப புரியுதா ஏன் உச்சி வெயில் மண்டைய பொளக்குதுன்னு? அது சரி, போயும் மனிதனை தான் பார்த்து பார்த்து படைத்த அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு மட்டுமல்லாமல் பூமிக்கும் இப்படி அட்மின் ஆக்கி விட்டாரே இந்த கடவுள். வாட்ட பொறுப்பற்ற கடவுள். பொறுப்பின்மை ஒரு பழக்கம் அல்ல, அது ஒரு அழிவு. அலட்சியமாக எடுக்கப்படும் முடிவு வாழ்க்கையை அலட்சியப்படுத்தும். பொறுப்பற்ற செயல் நம்பிக்கையை நசுக்காதா? பொறுப்பில்லா வார்த்தை ஆளை காயப்படுத்தாதா? பொறுப்பில்லா சிந்தனை நலமான பூமியை நசுக்கி விடாதா? பொறுப்பில்லாதவர் நாளை இழக்கிறார். பொறுப்பை தட்டி கழிப்பவர் நாளைய வாழ்வையும் இழக்கிறார். அலட்சியம் அது அமைதியான அழிவுக்கு அச்சாரம். மறவாதே. மரத்தின் கிளைகளை வெட்டும் போதெல்லாம் உன் நுரையீரலின் ஒரு பகுதியை நீயே அறுத்து கொண்டிருக்கிறாய் என்று நீ உணர்க. நீ பூமிக்கு தரும் ஒரே ஒரு சொட்டு நீர் நாளை உன் தாகத்திற்கு பிரபஞ்சம் தரும் விருந்து எனவும் நீ உணர்க. மறவாதே நட்பே, இயற்கை கடவுள் உமக்கு கொடுத்துள்ள வரம் பொறுப்பான வரம். பொறுப்பில்லாத உன்னை வாழ்க்கை ஒரு நாள் பொறுப்போடு பொது வெளியில் நிறுத்திவிடும். இயற்கை பேரழிவில் அமிழ்த்துவிடும். மறவாதே.